இயற்கையின் கோர தாண்டவம் தொடர்கிறது. டிட்வா புயலால் நாங்கள் நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டோம். இப்போது பெய்கின்ற மழை, அதனால் ஏற்படுகின்ற வெள்ளத்திலிருந்து நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போது சொல்லுகின்ற விடயம் உங்களை அச்சுறுத்துவதற்காகவோ உங்களுக்கு பயத்தினை ஏற்படுத்துவதற்கான செய்தியாக இது அமையாது. மாறாக நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக, நீங்கள் விழிப்புடன் நடந்து கொள்வதற்காக சொல்லப்படுகின்ற செய்தி. தொடர்ச்சியான மழை காரணமாக நாளைய தினம் பாடசாலைகள் மூடப்பட்டிருக்கிறது. பேராதனை பல்கலைக்கழகத்தின் கற்றல் நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக அரசாங்கம் பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்ற போதும் எங்கள் மத்தியில் பலர் இது தொடர்பான முழுமையாக அறிந்து கொள்ளாமல் செயற்படக்கூடும். ஆபத்தான பகுதிகள், அங்கே வாகனம் செலுத்தாதீர்கள் என்று சொல்லப்பட்டாலும் கூட வெள்ள நீர் வழிந்தோடி கொண்டிருக்கும் போது வாகனத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரம் மண் சரிவு ஏற்படக்கூடும் என்று சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பகுதிகளில் இருந்தும் இப்போது வரைக்கும் பல மக்கள் ஒரு பாதுகாப்பான இடங்களை நோக்கி நகராமல் தங்கி இருக்கிறார்கள். பொழுது சாய்வதற்கு முன்பு, இரா பொழுது ஆவதற்கு முன்பு எங்கள் பாதுகாப்பான இடங்களை தேடி பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று அங்கே நகர்ந்து நாங்கள் இருப்பது உண்மையில் நல்ல ஒரு விடயம். இது உங்களை பயமூட்டுவதற்கான செய்தி அல்ல, மாறாக நீங்கள் விழிப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான செய்தி. இயற்கையை நாங்கள் கட்டுப்படுத்த முடியாது. இனி வருகின்ற 24 மணித்தியாலங்களுக்கும் மழை வீழ்ச்சி கிடைக்கக்கூடும் என்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கிட்டத்தட்ட சில பகுதிகளில் 200 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான மழை வீழ்ச்சி கிடைத்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இப்போது நாவலப்பிட்டி பகுதி, அதேபோன்று நுவரெலியா, கண்டி பகுதிகளில் பல இடங்கள் நீரில் மூழ்கி இருக்கிறது. பல பாலங்களின் மேலாக நீர் வரத்து ஆரம்பித்திருக்கிறது. மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தின் 3-4 வான்கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று மகாவலி கங்கை, கலதி கங்கை, கழுகங்கை போன்ற கங்கை ஓரங்களில் இருக்கக்கூடிய மக்கள் அவதானமாக இருக்குமாறு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் எல்லையை கடந்து இப்போது வெள்ளம் அதிகரித்திருக்கிறது. கரையோர மக்கள் மிக அவதானமாக நடந்து கொள்ளுங்கள், கவனமாக இருங்கள். உங்களுடைய பகுதிக்குள் நீர் வரக்கூடும் என்று நீங்கள் நினைத்தால் அல்லது அறிந்திருந்தால் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இலங்கையின் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் செய்திகள், கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் செய்திகள் என உங்களுக்கு நீர்ப்பாசன திணைக்களத்தின் செய்திகள் என உங்களுக்கு நாங்கள் செய்திகளை உறுதிப்படுத்தி தந்து கொண்டிருப்போம். எனவே பொதுமக்கள் ஆபத்து நிகழும் என்று நினைக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து இன்றைய இரவு பொழுது ஆவதற்கு முன்பு இந்த மாலை பொழுதுக்குள் நீங்கள் ஒரு பாதுகாப்பான இடங்களை தேடி நகர்ந்து செல்லுங்கள். உங்களுடைய பகுதி பாதுகாப்பாக இருந்தால் நாளைய தினம் நிலைமை சுமூகமாக இருந்தால் உங்களுடைய இடத்திற்கு திரும்பலாம். எனவே சூரியன் நேயர்கள், எங்களுடைய இலங்கை வாழ் பொதுமக்கள் அனைவருக்கும் அன்பான வேண்டுகோள், நீங்கள் உங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இரவு வேளையில் வாகனத்தில் பயணம் செய்வதையும் தவிர்த்துக் கொள்ளுங்கள். நிறைய வீதிகள் மூடப்பட்டிருக்கிறது. கொழும்பு ஹட்டன் வீதியில் பாரிய பாறைகள் விழுந்திருப்பதனால் மூடப்பட்டிருக்கிறது. கண்டி கொழும்பு வீதியின் பல இடங்கள் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கிறது. எனவே வாகன சாரதிகளும் இது தொடர்பாக அவதானத்துடன் அக்கறையுடன் செயற்படுங்கள் என்ற செய்தியையும் இந்த வேளையில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்.